இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை. By the cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரை. அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும். கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரை. நீ ஞானத்தை பொழுதெல்லாம் எங்களோட உறவான ஆண்டவரே இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு 101வது சங்கீர்த்தனத்தில் இருக்கின்றோம். 101வது சங்கீர்த்தனத்துல 2வது வசனம் 3வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற சில முக்கியமான விஷயங்கள் 2ல இருந்து ஒரு 4 வரைக்குமே வாசிக்கிறீங்களா? மாசற்ற வழியில் நடப்பதில் எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர், தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன், அது என்னை பற்றி கொள்ளாது. வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலையில் இருக்கும், தீதான எதையும் நான் அறியேன். ஆமேன். ஆமேன். மாசற்ற உள்ளம் எனக்கு தாங்க ஆண்டவரே. மாசற்ற உள்ளம் நான் இருக்கிறேன், மாசற்றத்தோட நான் இருக்கிறேன். என்னிடம் எப்ப வருவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறேன். என் கண்ணுக்கு முன்னாடி நான் அசுத்தமான விஷயங்கள் நான் ஒண்ணும் வைக்கல. என்னோட இதயம் அவரு அந்த கண்கள் தூய்மையாக வைப்பது எப்படி, அந்த இதயம் கரெக்டா இருக்கு. கண்கள், அந்த கண்களும் இதயத்தினோட ஒரு ஒன்றிப்பை நீங்க பார்க்கணும். இந்த கண்களும் இதயமும், கண்கள் தான் அதோட ஒரு தூது மாதிரி. இந்த கண்கள் வழியாக தான் இதயத்திற்கு வருகின்ற இந்த தவறான விஷயங்கள் எல்லாம் இதயத்திற்குள்ள வருகின்றது கண்கள் வழியாக. எரேமியாவின் புத்தகம் 22:17 17வது வசனம் போட்டிருக்கோம். இந்த கண்களின் இதயத்தை பற்றி அதுல போடப்பட்டிருக்கு. வாசிக்கிறீங்களா? 22:17. நீயோ நேர்மையின்றி வருவாய் சேர்ப்பதிலும் மாசுட்ட இரத்தத்தை சிந்துவதிலும் ஒடுக்கி துன்புறுத்துவதிலும் தான் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறாய். ஆமேன். இந்த கண்ணும் கருத்துமாக இருக்கின்றாய், கண்ணும் அந்த இதயமும். You have eyes and hearts only for dishonest gain அப்படின்னு இங்கிலீஷ்ல ஆங்கில மொழியில் அப்படி போட்டு. இந்த இதயம் அப்படின்றது பிபிலியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உணர்ச்சிகள் மட்டும் கிடையாது. விபிலியத்தை பொறுத்த வரைக்கும் இதயம் அப்படின்னு சொன்னா அந்த நோக்கம், ஆசைகள், ஆசாபாசங்கள், அந்த செயல்பாடுகள் எல்லாம் இதயம் வழியாக தான் எல்லாம் நடக்கின்றது அப்படின்றதுனா அந்த விபிலியத்துல போடப்பட்டு. சபையுரையாளர் 2வது அதிகாரம் 10வது வசனம் சாலமன் சொல்றாரு, என் இதயம் ஆசைப்பட்டது எல்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்னு. என் கண்கள் நான் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்னு. அதனால அதோட அடிமையாக மாறினார். சபையுரையாளர் 2:10 வாசிக்கிறீங்களா? என் கண்கள் விரும்பின அனைத்தையும் அவற்றுக்கு அளித்தேன், எந்த மகிழ்ச்சியும் என் மனதிற்கு கொடுக்க நான் தவறவில்லை. என் முயற்சி அனைத்தும் என் உள்ளத்திற்கு மகிழ்ச்சி ஊட்டியது, இதுவே என் முயற்சிக்கு எல்லாம் கிடைத்த பலனாகும். ஆமேன். கண்களுக்கு அவர் ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த விதத்தில் நம்ம இருக்கிறோமா? சோலமனை போல் இருந்தால் சோலமனோட வாழ்க்கையின் முடிவு எப்படி இருந்ததோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையின் முடிவு கடவுளை விட்டு விலகி செல்வதற்கு இது ரொம்ப எளிதான ஒரு வழி. நம்ம கண்கள் எதை பார்க்கணும்? ஆண்டவர் விரும்புகின்றார் மாசற்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாசற்றதாக தூய்மையான விஷயங்களை நாடுகின்றதாக இருக்கும். திருப்பாடல் 27:8வது வசனம், ஆண்டவரின் முகத்தை நாடுகின்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புகின்றார். திருப்பாடல் 27:8 வாசிக்கிறீங்களா? புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம், ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆமேன். ஆமேன். நம்ம எதை நாடிக்கொண்டிருக்கின்றோம்? நம்ம கண்கள் எதை நாடிக்கொண்டிருக்கின்றது? நீதிமொழிகள்
2வது அதிகாரத்தில் 4வது வசனம். அவர் ஞானத்தை நாடுகின்றோமா? நீதிமொழிகள் 2:4. செல்வத்தை நாடுவது போல ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு. ஆமென். ஆமென். இந்த மாதிரி ஒரு இதயத்தை தான் கடவுள் தேடி வருகின்றார். நம்ம இதயத்துல எதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றோம்? மனிதர்கள் நம்ம எப்படி பார்ப்போம்? மத்தவங்க வந்து ஒரு வெளி தோற்றத்தை தான் பார்ப்போம். அவன் என்னென்ன செய்யறான் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம கவனிப்போம். என்னென்ன சொல்றான் அப்படின்றது. கடவுள் அந்த இதயத்தை பார்ப்பார். அந்த இதயத்தின் நோக்கத்தை அவரு பார்ப்பார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். தாவீதின் இதயத்தை பார்த்து, தாவீதின் இதயத்தை பார்த்த கடவுள் நம்ம இதயத்தை கடவுளுக்கு ஏற்றபடியாக ஆக்க நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைக்கின்றார். 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். ஆம் என்றார். ஆமென். ஆமென். ஆண்டவர் அகத்தை பார்க்கின்றார், நம் இதயத்தை பார்க்கிறார். இந்த இதயம் எந்த ஒரு நிலையில் இருக்கின்றது, நம்ம எந்த அளவுக்கு இதயத்தை பாதுகாக்கின்றோம், எந்த அளவுக்கு. நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துல 24 எடுத்து வாசிப்பார். எல்லாத்துக்கும் மேலாக உங்க இதயத்தை பாதுகாக்குங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம இதயத்தை பாதுகாக்கிறது நம்ம முக்கியத்துவத்தை கொடுப்பது கிடையாது. நீதிமொழிகள் 4:24. நாணயமற்ற பேச்சு உன் வாயில் வரக்கூடாது, வஞ்சக சொல் உன் வாயில் எழக்கூடாது. ஆமென். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் வாசிக்கிறீங்களா? பிள்ளாய் உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். ஆமென். இதயத்தை காவல் செய், அது பாதுகாக்கணும். எப்படி? கண்களை ஆண்டவருக்கு ஏற்றபடியான விஷயங்கள் தான் அது பார்க்கணும். இது ஒரு அடித்தளமான வசனம். நம்ம வார்த்தைகள், நம்ம செயல்கள், நம்ம சிந்தனைகள் நம்ம இதயத்திலிருந்து வருகின்றது. அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. ரோமியர் எழுதிய திருமுகம் 10வது அதிகாரத்தில் 9, 10. பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலையை நம்ம விட்டு விலக வேண்டிய நம்ம கடமை. ரோமியர் 10:9, 10 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயாறு அறிக்கையிட்டு இறந்து அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயாறு அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஆமென். ஆமென். இதயத்தை குறிக்கின்ற ஒரு விஷயம். அதுல நம்ம மீட்புக்கு அந்த இதயம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு காட்டுகின்றதுக்காக நான் சொன்ன ஒரு விஷயம். நம்ம ஆண்டவர் தொடக்க நூல் 6வது அதிகாரம் 5வது வசனம். நம்ம மனிதர் பாவம் செய்து, ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுல நம்ம நமக்கு ஒரு பாவத்துக்கு ஏதுவான சில உணர்வுகள் நமக்குள்ள இருக்கு. ஆனா அதுக்கு அடிமையாக நம்ம இருக்கக்கூடாது. மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம் 21 23. அந்த மனிதனோட இதயத்திலிருந்து தான் இந்த தீமையான சிந்தனைகள் எல்லாம் வருகின்றது. மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம் 21 23 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் மனித உள்ளத்தில் இருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவரி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆமென். ஆமென். நம்ம ஆன்மா, நம்ம உள்ளம் எந்த நிலையில் இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதயத்தை பாதுகாக்கின்றோம், எந்த அளவுக்கு நம்ம கண்கள் நம்ம பாதுகாக்கின்றோம். பல நேரத்தில் நம்ம கரெக்டான பாதையில் நம்ம போய்கிட்டு இருப்போம், நம்ம நினைச்சுப்போம். ஆனா இதயம் இருக்கிறதுலயே மிகுந்த ஒரு சூழ்ச்சி வாய்ந்தது. நம்ம இதயத்தை சில நேரத்தில் நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். எரேமியாவின் புத்தகம் 17:9வது வசனம். யாரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்கு. எரேமியா 17:9 வாசிக்கிறீங்களா? இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது, அதனை நலமாக்க முடியாது, அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆமென். ஆமென். நம்ம நினைச்சுப்போம் நம்ம கரெக்டா இருக்கணும். பல பேர்
இந்த கவுன்சிலிங் எல்லாம் வரும்போது ஆண்டவர் கொடுக்கின்ற வெளிப்பாடை பார்க்கும்போது, ஓ பிரதர் நான் இப்படி இருக்கிறான் அப்படின்னு வந்து சிந்திப்பாங்க. நம்ம இதயம் எந்த அளவுக்கு வந்து மோசமா இருக்கின்றது ஒரு ஆன்மீக நிலை பல நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நேத்திக்கான அந்த ஒரு முக்கியத்துவத்தை, இந்த ஆன்மீக வழிகாட்டுதலோட ஒரு முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். திருப்பாடல் 139 23 24 கடவுளே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். எனக்குள் இருக்கின்ற அந்த தவறான விஷயங்கள்லாம் எனக்கு வெளிப்படுது. திருப்பாடல் 139 23 24 வாசிக்கிறீங்களா? இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும், என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். ஆமேன். ஆமேன். ஆண்டவர் விருப்பமான வழியில என்னை நடத்த ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையை சோதித்து பார். எந்த வழியில் நான் சென்று கொண்டிருக்கேன், இதயம் உங்களுக்கு ஏற்றபடியாக இருக்கின்றதா? மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இது மூன்று அதிகாரத்திலையும் நீங்க எடுத்து தியானித்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு விஷயம் இதுதான். நம்ம இதயத்தின் நிலை நம்ம மாசற்றதாக வைத்திருக்கின்றோமான்னு பார்ப்போம். விண்ணக தந்தை நிறைவாக இருப்பதை போல் நம்ம நிறைவாக ஆவதற்காக கண்கள் ஒளி இருக்கின்றதா இல்ல இருள் இருக்கின்றதான்னு சீர்தூக்கி பார்ப்பதற்காக மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசித்து பாருங்க. அதுல என்ன போட்டு, ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஆமேன். ஏழையின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர். மனத்தாட்சியில் ஆண்டவரின் பிரசனத்திற்கு நம்ம போகும்போது அந்த அழுகின்றவர்கள், நம்ம பாவத்தை நினைத்து உள்ளத்தில் நொறுங்கி நம்ம அழுகின்ற போது ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். நம்ம ஆறுதல் அவர் நமக்கு தருவார். எல்லாம் அந்த உள்ளத்தை பற்றி தான் போட்டிருக்கோம். தூயதோர் உள்ளம் இருக்கின்றவர், இரக்கம் நிறைந்த உள்ளம் இருக்கின்றவர் இரக்கத்தை பெறுவோம். தூய்மையான உள்ளம் இருக்கின்றவர்கள் கடவுளை காண்பார். இன்னைக்கு திருப்பாடல் நம்ம என்ன தியானிச்சோம், என்ன வசனம் இருக்கு? உங்களை நான் எப்ப பார்ப்பேன் ஆண்டவரே, இந்த தூய்மையான உள்ளம் இருக்க போதுதான். நம்ம உள்ளத்தின் எந்த அளவுக்கு ஒரு தூய்மை இருக்கின்றது. உங்க வாழ்க்கையை நீங்க சீர்தூக்கி பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா? கண்கள்ல எந்தெந்த விஷயங்கள் நம்ம அனுமதிக்கின்றோம், நம்ம சீர்தூக்கி பார்க்கிறோமா? ஆண்டவருக்கு விருப்பமான விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா? பல வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இயேசு ஆண்டவர் இறந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு அவர் வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. 500க்கும் மேற்பட்ட, ஒன்று கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம், 500க்கும் மேற்பட்ட, வாசிக்க தேவையில்லை, அவர் வந்து காட்சி கொடுத்திருக்கிறார். தூயதோர் உள்ளம் இல்லாம காட்சி கொடுப்பாரா? இல்ல. நமக்கு ஒரு தூயதோர் உள்ளம் அது சில பேருக்கு மட்டும்தான் வரும், சில புனிதர்கள் மட்டும், அப்படி இல்லை. நம்ம அனைவருக்கும் இந்த தூயதோர் உள்ளத்தை அவர் விரும்புகின்றார். நம்மளால எல்லாம் முடியாது அப்படின்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு சாத்தான் தருகின்ற ஒரு தவறான சிந்தனை. தூயதோர் உள்ளத்துக்காக ஆசைப்படுங்க, விரும்புங்க. ஆண்டவரே, உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயமும், உங்க திருவுளத்துக்கு மாறாக ஒரு விஷயமும் என் கண்களையோ எந்த இதயத்திலேயோ நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு முடிவெடுங்க. யோபின் புத்தகத்துல ஆண்டவருக்கு நினைவுபடுத்துகிறார் இந்த வசனத்தை. யோபின் புத்தகத்துல I have made a covenant. என் கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கின்றேன் அப்படின்னு வரும். யோபின் புத்தகம் 31வது அதிகாரத்தில் 1வது வசனம். அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கையை வை. யோபின் புத்தகம் 31ல 1வது வசனம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன், பின்பு கன்னி ஒருத்தியை எப்படி நோக்குவேன்? ஆமேன். ஆமேன். தவறான விஷயங்களை நான் பார்க்க மாட்டேன். தவறான விஷயங்கள், எனக்கு ஆண்டவருக்கு மகிமை தராத விஷயங்கள் என் கண்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என் சிந்தனைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். மத்தேயு 5வது அதிகாரத்துல வேற என்னென்ன போட்டிருக்கு? 21வது வசனம், கோவத்துக்கு கொலை செய்யாதுன்னு போட்டிருக்கு. கோவத்துக்கே நீ இடம் கொடுக்காத, இதயத்துல கோவத்துக்கே இடம் கொடுக்காது. ஆனா பல நேரத்தில் நம்ம கோவத்தை வைத்து இருக்கின்றோம், வெறுப்பு வைராகியத்தை வைத்து இருக்கின்றோம், அந்த உடல் இச்சையின் ஆசையின் அடிமையாக இருக்கின்றோம்.
அப்புறம் கடவுள் என்னால பார்க்க முடியல, கடவுளோட எனக்கு ஒரு உறவு இல்லை அப்படின்னு சொல்றதுனால நமக்கு வந்து ஆன்மீகத்துல வளர முடியாது. ம்? நம்ம எது தோணுதோ, மொபைல்ல எது பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். டிவில நமக்கு வந்து எல்லாமே பார்க்கிறோம். நம்ம அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நம்ம வந்து ஆன்மாவுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்குதா, ஆண்டவர் மகிமைக்காக நான் இதை பார்க்கிறேனா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு கிடையாது. என் பேச்சு ஆண்டவர் மகிமைக்காக இருக்கின்றதா, என் உள்ளத்திலிருந்து என்ன பேச்சு வருகின்றது அப்படின்னு நம்ம சீர்தூக்கி பார்ப்பது கிடையாது. எப்படி வந்து இந்த தூயதோர் உள்ளத்தை எப்படி நம்ம உள்ளத்தை பாதுகாக்கின்றோம், இது எல்லாம் நம்ம உள்ளத்தை தேடி வருகின்றார். ஆண்டவருக்கு ஏற்றபடியான உள்ளம் நமக்கு இருக்கின்றதா அப்படின்ட்டு. அப்பதான் வந்து நிறைவானவர்களாக, அப்பதான் நம்மளால அன்பு செய்ய முடியும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அன்பு செய்யுங்க அப்படின்றாங்க. இந்த வெறுப்பு, இந்த உடல் இச்சையின் ஆசைகளுக்கும் நம்ம இந்த பல்லுக்கு பல் என்ற ஒரு மனப்பான்மை, வெறுப்பெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அன்பு எப்படி செய்ய முடியும்? முதல்ல இதெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் அன்பை பத்தி அவர் பேசலாம். அப்பதான் விண்ணக தந்தையின் பிள்ளைகளாக நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்துகின்றார். அந்த தூயதோர் உள்ளம் இருந்தா நீங்க விரும்புவதை விட மேலான ஆசிரியர்களை, நம்ம எதிர்பார்ப்பதை விட மேலான ஆசிரியர்களை நம்ம பெறலாம். அந்த இந்த ஆசிரியர் மட்டும் தான் பார்க்கணும். சில பேர்லாம் வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் நியூஸ் பார்க்கணும், அவங்க பார்த்துருவாங்க. ஆனா அது வழியா வர பல தவறான சிந்தனைகள்லாம் அவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக கடவுளை விட்டு விலகி சென்றாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. படத்தை பார்ப்பாங்க, படத்துல எல்லாம் சொல்றதெல்லாம் ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியா இருக்கா? இல்ல, பல விஷயங்கள் கிடையாது. அந்த மாதிரி சுயநலமாக இருக்கிறார், கோபத்துக்கு அடிமைப்பட்டு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பல விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். அதுல அந்த ஒரு எண்ணங்கள் தான் நமக்கும் வரும், கோபத்தின் எண்ணங்கள் தான் நமக்கு வரும், உடல் இச்சையின் ஆசைகள் தான் நம்ம தூண்டுது நமக்குள்ள. ஆனா நமக்கு நம்ம ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்கிறோம், எனக்கு வந்து ஆண்டவன் ஆசீர் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். மத்தேயு 6வது அதிகாரம் 19 24 வரைக்கும் அதுல தியானித்து பாருங்க. ஒரு வசனமும் வந்து அற்புதமான வசனங்கள். முதல்ல 21வது வசனம், 21, 22 வாசிங்களா? உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமா இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். ஆமென். ஆமென். ஒளி பெற்றிருக்கின்றதா? நம்ம முழு சரீரம் ஒளி பெற்றிருக்கும் அப்படின்ற ஒளியில் நிறைந்திருக்கின்றதா நம் உள்ளம்? இல்ல மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற உள்ளமாக இருக்கின்றதா? பொறாமைப்படுகின்ற ஒரு உள்ளமாக இருக்கின்றதா? எனக்கு கடவுளும் வேணும், பல நேரத்தில் நம்ம கடவுளும் வேணும், எனக்கு உலகமும் வேணும் அப்படின்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சில பேர் வந்து ஜபமும் இருக்கும், ஜப நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க மற்ற நேரத்தில் அடிமைப்பட்டு வாழ்ந்த விஷயங்கள் தான் அந்த ஜப நேரத்துல அதிகமா வந்து மனசுல வரும். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட், அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், அதை பத்தி எல்லாம் தான் அவங்க சிந்தனை. எந்த அளவுக்கு என் காசு வளர்ந்துருக்கு அதை பத்தி தான் அதிகமா சிந்தனை இருக்கும். அப்போ ஜப நேரத்துல அந்த காசு பத்தி தான் சிந்தனை வரும் அதிகமா. ஏன்னா அவங்க உள்ளம் தூய்மைக்கு தடையாக என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கடவுள் வெளிப்படுத்துகின்றார். கண் அடைக்கப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கடவுள் வெளிப்படுத்துகின்றார். சில பேருக்கு வந்து மனிதர்கள் தான் அங்க வந்து ஒரு சிலையாக இருக்கின்றார். அந்த தூய்மைக்கு கடவுளை விட மேலான ஒரு இடத்தை மற்றவர்கள் தான் கொடுத்திருக்காங்க. மற்றவர்களை நம்ம எந்த ஒரு எந்த அளவுக்கு ஆண்டவர்களுக்கு நெருங்கி இருக்கின்றோம், எந்தெந்த விஷயங்கள் நம்ம கண்கள் வழியாக நம்ம உள்ளத்தில் அனுமதிக்கின்றோம், சிந்தித்து பாருங்க. திருவழிபாடு 3வது அதிகாரம் 20வது வசனம். ஆண்டவர் நம்ம இதய கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். தூய்மையான உள்ளத்தில் ஆண்டவர் வாசம் செய்வார். நிறைவாக
முழுமையான ஒரு உறவுக்கு நம்மளால வர முடியும். திருவெளிப்பாடு 3:20 இதோ வாசிங்களா? நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். ஆமென். நம்மோட ஆழமான உறவுக்கு ஒருவரை அழைக்கின்றார், ஒவ்வொருத்தரையும் அழைக்கின்றார். இதயத்தை பாதுகாக்க முயற்சி எடுங்க. சின்ன சின்ன முயற்சிகள் இருக்கு. இதுதான் என்டர்டெயின்மெண்ட் பிரதர். என்டர்டெயின்மெண்ட் தான் முக்கியமா இல்ல ஆன்மா முக்கியமா அப்படின்னு முடிவெடுங்க. சில பேருக்குலாம் சில சீரியல்லாம் இல்லாம இருக்க முடியாது. சில பேர் போன்ல போனுக்கு அடிக்கும். போன்லாம் பார்க்காம இருக்க முடியாது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்க்காம இருக்க முடியாது. சில பேர் எப்படி பாத்தீங்கன்னா கார் இந்த பைக் இந்த மாதிரிலாம் புதுசா என்ன வந்திருக்கு அதெல்லாம் பார்க்காம பொருட்கள் பிளிப்கார்ட்ல அமேசான்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எது நம்ம மனதில் அதிகமான நேரம்? விதைப்பதை நம்ம அறுவடை செய்வோம். கலாத்தியர் 6:7-10 எதை விதைக்க ஆவியானவர் அழைக்கின்றார் புரிந்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 6:7-10 வாசிக்கிறீங்களா? ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். தம் ஊனியல் பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வர். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலைவாழ்வை அறுவடை செய்வர். நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகையால் இன்னும் காலம் இருக்கும் போதே எல்லாருக்கும், சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன் வருவோம். ஆமேன். ஆமேன். முதல் வசனத்துல என்ன போட்டு? ஏமாற்றப்படாதீர்கள். கடவுள் நம்ம ஏமாற்ற முடியாது. ஏமாற்றப்படாதீர்கள். சாத்தான் நம்மளை ஏமாத்துகின்றான். கொஞ்ச நேரம் பாரு. ஒரு 10 நிமிஷம் பார்த்தா உண்மையாயிடும். அது அரை மணி நேரமா மாறுது, 1 மணி நேரமா மாறுது. கடவுளை நம்ம ஏமாத்த முடியாது. இப்ப இங்க யாருதான் ஏமாறுறான்? சாத்தான் நம்மளை ஏமாத்துகின்றான். முதல்ல அந்த 10 நிமிஷம் அப்படின்றது நமக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது கடைசியில் நம்ம கடவுளை ஏமாற்றுவோம். கடவுளை கொடுத்த நேரத்தை வீணாக்குகின்றோம். அவர் அணுகி வர அளவுக்கு நம்ம இதயத்தை அசுத்தமாக்கி கொண்டிருக்கு. அங்க விதைக்கின்றது தவறான விஷயங்கள். விதைப்பதை உறுதியாக நம்ம அறுவடை செய்வோம். எல்லாம் ஆண்டவரின் மகிமைக்காக செய்கின்றவர்களாக மாற நம்ம ஜெபிக்கணும். ஊன் இயல்பில் நல்ல விஷயங்களை விதைங்க. நல்ல விஷயங்களை விதைங்க. நல்ல விஷயங்களை விதைங்க. ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 10:31 எது செய்தாலும் ஆண்டவர் மகிமைக்காக செய்யும். 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கிறீங்களா? அதற்கு நான் சொல்வது, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். ஆமென். கடவுளின் மாட்சிக்காக நம்ம இது செய்கின்றோமா? சீர்தூக்கி பாருங்க. வாழ்க்கையை சீர்தூக்கி, இது கடவுளை மகிமைக்காக செய்கின்றேனா? ஓய்வெடுக்கிறேன், இது பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கின்றோமா? இது இந்த நேரத்தில் என்ன ஆண்டவர் செய்யணும்னு விரும்புகின்றா அப்படின்னு சீர்தூக்கி பாருங்க. கேளுங்க. ஆண்டவர் வழி நடத்துவாங்க. கேளுங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது நமக்கு எளிதாக, நமக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லாம இருக்கலாம். மற்றவர்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலில் செய்யப்பட்டா போதும். ஆண்டவர் நிறைவாக இருப்பதை போல் நம்ம நிறைவானவர்களாக ஆவதற்காக இருந்தால் போதும். வேற எதுக்கும் தேவை கிடையாது. நம்ம முழு இதயத்தோடு
கடவுளை நாடுகின்றவர்களாக மாறும்போது ஒரு அற்புதமான ஒரு வசனம், ஜெரேமியாவின் புத்தகம் 15வது அதிகாரத்தில் 19வது வசனம். ஜெரேமியா 15:19. நீ என்னை நாடி வந்தால் விலையற்ற விஷயங்கள், பல விலையற்ற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறோம், நம்ம கண்கள் வழியாக அனுமதிச்சிருக்கிறோம். இந்த விலையற்ற விஷயங்கள் எனக்கு வேணாம், கடவுள் விரும்புகின்ற விஷயங்கள் மட்டும் என் வாழ்க்கையில் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கும் போது ஆண்டவர் நம்மள அவரோட வாயாக மாற்றுவார், அவரோட வாயாக மாற்றுவார். ஜெரேமியா 15:19 வாசிக்கிறீங்களா? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னிய நிலைக்கு கொண்டு வருவேன், என் முன் வந்து நிற்பாய். பயனிலா நீக்கி பயனுள்ள பேசி நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடமும் திரும்ப வேண்டாம். ஆமேன். அல்லேலூயா. ஆமீன். ஹல்லேலூயா. பயனுள்ளதை பேசும்போது உள்ளத்திலிருந்து நாம் பேசுவோம், நமக்கு உள்ளத்தின் நிறைவுல இருந்தா நம்ம பேசுவோம். பயனுள்ளதை நம்ம காண்டு, நம்ம பார்த்து, பயனுள்ள விஷயங்களை மட்டும் நம்ம சிந்தித்து, ஆண்டவருக்கு ஏற்றபடியான விஷயங்களை மட்டும் நம்ம பேசுகின்றவர்களாக இருக்கும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம எது சொன்னாலும் நடக்கின்ற விஷயங்களாக இருக்கும். சும்மா ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கெல்லாம் முன்னாடி, பிரதர் இந்த டைம்ல நான் வண்டி வாங்கலாம்னு இருக்கேன் பிரதர், கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க இந்த டைம்ல தீபாவளி டைம்ல வாங்க, இல்ல நான் ஓணம் டைம்லயே வாங்கலாம்னு. சரி பிரதர். இப்போ பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி வாங்கிட்டாரு, ஆனா தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு அந்த ஒரு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. ஐயோ ஒரு 10,000 ரூபாய் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிக்கிட்டு இருந்தார். தீர்க்க தரிசியாக ஒரு மாற்றுவார். விலையற்ற விஷயங்கள் நம்ம கண்கள் வழியாக அனுமதிக்க கூடாது. நம்ம இதயத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கின்றார். இதயத்தை காத்துக்கொள்ள. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களை சிந்திக்காதீங்க, பேசாது. ஆண்டவருக்கு ஏற்றபடியான விஷயங்கள், நீங்க தூய்மை உள்ள ஒரு உள்ளத்தாராக இருக்கும் போது ஆண்டவரை பார்க்கிறது கூட அவர் அனுமதிப்பார். அவர் வருவார், நம்மளை தேடி வருகின்றார், இதயத்தை தட்டி கொண்டிருக்கின்றார். அந்த சத்தத்தை, அவர் தட்டுகின்ற சத்தத்தை உங்களால் கேட்க முடிகின்றதா? அதுதான் கேள்வி. உலகமும் கடவுளும் ரெண்டுமே வேணும்னு நினைச்சு செல்கின்றதுனால பல நேரத்துல உலகமும் நாம் கிடைக்கிறது இல்லை, கடவுளும் இல்லை. வெறும் கையா நிற்கின்றோம். ஏதாவது ஒரு விஷயத்தை புரியுங்க, கடவுளை முழு இதயத்தோட நாடுங்க. அவர் முழு இதயத்தோட நாடாத விஷயங்கள் அவருக்கு பிடிக்காது. அதை புரிந்து கொண்டு முழு இதயத்தோட நாடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? அதுக்காக நீங்க கொஞ்சம் டிவி பார்த்தீங்கன்னா அது பாவம்னு சொல்ல. எப்பவுமே ஒரு சின்ன சின்ன கொஞ்சம் விஷம் போதும் ஒரு மனுஷன் சாவதுக்கு. 1 கிலோ விஷம்லாம் தேவை கிடையாது. சின்ன சின்ன கடவுளுக்கு பாரான சிந்தனைகள் நம்ம உள்ளத்துல போடுவாங்க. சின்ன வெறுப்பின் விதைகள், சின்ன உடல் இச்சையின் ஆசைகள் சின்ன சின்னதா வரும். அது போதும் நம்ம கடவுள் சாத்தானுக்கு. ஒரு தூண்டு கொஞ்சம் நீ கொஞ்சம் பிடிச்சுக்க தம்பி, நீ உன்னை கடவுளை விட்டு விலகி கொண்டு வரும். சரிங்களா? அதனால இதெல்லாம் விட்டு விடை பெற்று நம்ம கடவுளின் பிள்ளைகளாக முழு இதயத்தோட நாடுகின்றவர்களாக மாற நம்ம ஜெபிப்போம். ரத்தத்தால கழுவுமாண்டவரை தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள், மனதில் இருக்கின்ற இதயத்தில் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படுத்தும் மாண்டவரை. உங்க வார்த்தைக்கு செவி சாய்த்து புது இதயத்தோடு இன்னைக்கு இதுக்கான பதில் புது இதயம் தான். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். அவர் நம் புது மனிதர்களாக மாற இந்த வசனத்தோட ஜெபிப்போம். வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 5:17. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார், பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. ஆமேன். புது மனிதர்களாக வாழ அவர் கிருபையை நாடும். உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை. Every bondage in the mind and in the heart, Father, in the mighty name of Jesus. இதயத்தை பாதுகாத்து
வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்க உங்க மகிமைக்காக வாழ்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. Receive the peace of Christ in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you.